பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு அற்புதமான வசனம். ஆண்டவர் தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். பாருங்க, நம்மெல்லாம் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் நம்மளை தேடி வந்து, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, எத்தனையோ மனுக்குள்ள இருக்குது, நம்மளை தேடி வந்து முன் குறித்து தன்னை வெளிப்படுத்திட்டு இருக்கார். நம்மண்டையிலே தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார் தேவன். பாருங்கள், அதனால தான் நாம் தேடி தேவன்கிட்ட போல தேவன் நம்மளை முன் குறித்ததனால் நம்மண்டில் வந்திருக்கிறார். பாருங்கள், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். பாருங்கள், அவர் முன் குறிக்கிறாரு, அவர் நம்மளை தேடி வராரு, நம்ம அவரோட அன்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது அதுக்கு நாம் முழுவதுமாக இணங்கி அவர் அழைக்கிறார். எனக்காக நீ வருவியா, என்னோட ஊழியத்தை செய்வியா, இந்த உலகப்புறமான காரியங்களை விட்டு என்னண்டில் வருவியா மகளேன்னு சொல்லி அவர் முன் குறித்த நம்மளை அழைக்கும்போது, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். பாருங்கள், நம்மளை அழைக்கப்பட்டவர்கள், நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது நாம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும், ஆண்டருக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும், அவருடைய இருதயத்தின் ஏக்கம் என்னுடைய விருப்பமாக இருக்க வேண்டும், என் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும், ஆண்டவரே இனி நான் அல்ல, எனக்குள் நீரே இருந்து என்னை நடத்தி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு நாம் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும் போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்படி நீதிமான்கள் ஆக்கினவரோ அவர்களை எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, மகிமை பரலோகத்திற்குரியது. நீதிமான்களாக இந்த பூமியிலே வாழும்போது ஆண்டவர் ஒரு நாள் மகிமைக்குள்ளே எடுத்துக்கொண்டு மகிமைப்படுத்தி யுக யுகமாக மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, இது அழகாக ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அழகாக நம்மளை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அழகான பாத்திரமாக நம்மளை உருவாக்கி வணைந்து கொண்டிருக்கிறார். நான் ஒன்றே ஒன்று, எந்த சூழ்நிலை ஆண்டவரே என்னுடைய சுயம் வெளிப்படக்கூடாது, ஆண்டவரே என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, இனி நான் இல்லை, எனக்குள் நீரே இருந்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி நாம் அர்ப்பணிக்கும்போது ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. வாசித்த வேத வசனத்தின்படி எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனத்தின்படி அப்பா, எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்த எங்களை ஆண்டவரே ஏசப்பா, நீர் எங்களை முன்குறித்து எங்களண்டில் வந்து தன்மை வெளிப்படுத்தி அழைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. உமக்காக ஓட, உமக்காக உங்களுடைய ஊழியத்தை செய்ய எங்களை அழைத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, எவர்களை அழைத்திரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்த நாங்கள் ஆண்டவரே, அப்பா, உம்முடைய அன்பை ருசித்த நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியாவது ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும் என்ற இருதயத்தில் ஆவியானவரே எங்கள் விருப்பத்தை ஏக்கத்தை எண்ணத்தை வைத்தீரே ஆண்டவரே. அப்பா, எங்கள் நீதிமான்களாகவும் ஆக்கினீரே ஆண்டவரே. அப்பா, நீதிமான்களாக ஆக்கின எங்களை ஆண்டவரே ஆண்டவரே ஏற்ற நேரம் வைத்திருக்கிறேன், மகிமைப்படுத்த போகிறேன். மகிமையில் பிரசன்னத்திலே எங்களை ஆண்டவரே நீர் நடத்தி கொண்டு போக கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். முழுதுமாக அர்ப்பணிக்க கர்த்தாவே
எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே அப்பா, நான் சிறுகணும் நீங்கள் பெருகணும் ஆண்டவரே. நன்றிப்பா, நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே அப்பா, ஜூலை மாதம் அப்பா, ஜூலை மாதத்தின் ஆண்டவரே அல்லேலூயா அப்பா, ஸ்தோத்திர கதை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா 8ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி தகப்பனே. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவனே, இனிமேலும் நீ நடத்த சித்தமுள்ளராக இருக்கிற ஆண்டவரே. நன்றிப்பா. இந்த நாள் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த நாள் எங்களுக்குன்னு என்னென்ன நீங்கள் திட்டங்கள் தீர்மானங்கள் வைத்திருக்கிறோ, உங்களுடைய சித்தம், உங்களுடைய இருதயத்தின் ஏக்கம் என்னுடைய ஏக்கமாக மாறட்டும் ஆண்டவரே. எங்களே முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.